கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நம்முடைய தகப்பன் யாருன்னா கர்த்தர் தான் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா, ஆமேன். ஆதியில இருந்தவர் யாருங்க? பிதா. பிதாக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? தகப்பன். ஆமேன். அப்போ ஆதி பிதா. ஆமேன். ஆதியில யார் இருந்தவர்? பிதாவாகிய தேவன். ஆக நம்முடைய ஆண்டவர் யாருங்க? பிதாவாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ அவரை நாம் என்னன்னு கூப்பிடலாம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் என்று சொல்லும் பொழுது சோர்ஸ் ஆஃப் ஆல் பிளெஸிங்ஸ். தகப்பன் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இருப்பிடம், காரணர். அல்லேலூயா. ஒரு அப்பா ஒழுங்கா சம்பாதிச்சாதான் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், அந்த அப்பா பராமரிப்பார், அந்த அப்பா பாதுகாப்பார், அந்த அப்பாவுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அதை போல நம்முடைய ஆண்டவர் யாருங்க? பரம தகப்பன், நம்ம எல்லாருக்கும் அப்பா. ஆமேன். அவர்தான் நம்மை படைத்தவர், அவர்தான் நம்மை உருவாக்கினவர், அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற எல்லாரும் யார் என்னன்னு கூப்பிடலாம்? அப்பா பிதாவே என்று சொல்லி. அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை, ஆமேன், ஒரு பர்த் ரைட்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சமையல் பற்றி எதுனாலும் என்கிட்ட கேளு. தோசை வேணுமா, இட்லி வேணுமா, சாப்பாடு வேணும், என்கிட்ட கேளு. மற்றது எல்லாத்தையும் யார்கிட்ட கேட்கணும்? அப்பாட்ட கேட்கணுன்றாங்க. வாங்கி கொடுக்குற துணிமணி மற்ற காரியங்கள்லாம் யார்கிட்ட கேட்கணும்? அப்பாட்ட கேளுன்றாங்க இல்லையா? அதே மாதிரி அப்பா என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்தி நடத்துவார். அப்பானால என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்பா அப்படின்னு பயம் இருக்கும். என் கூட ஒரு பையன் படித்தான். அந்த பையன் சரவணன் சொல்லிட்டு இன்னைக்கு அவன் பஸ் டிரைவராக இருக்கிறான். அவங்க அப்பா முன்னாடி சேரில் உட்கார மாட்டாங்க. அப்பா வர எந்திரிச்சு நின்றுக்குவாங்க. அப்போல்லாம் சின்ன வீடுகள் தான் இருக்கும். ஆனால் அந்த வீட்லேயே என்ன செய்வான்? அப்பானா எந்திரிச்சு நின்றுக்குவாங்க. அதே மாதிரி அவன் பெருசான ஒருபாடு லுங்கி எல்லாம் கட்ட ஆரம்பித்த ஒருபாடு மடித்து கட்ட மாட்டாங்க அப்பா முன்னாடி. ஒரு மரியாதை, ஒரு பயம். அந்த மாதிரி இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் அப்பாவை மதிக்கிறவங்க இருக்காங்க, அப்பாவுக்கு கனம் பண்ணுறவங்க, அப்பாவை மதிக்கிறவங்க இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்பானா அவங்க கிடக்கிறான்றவங்க இருக்காங்க நிறைய பேர். ஆக தேவ பிள்ளையே, அப்பாவுக்கு என்ன செய்யணும்? ஒரு பயம் இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். எனக்கெல்லாம் எங்கள் அப்பான ஒரு பயம் இருக்கு. ஆமேன். அல்லேலூயா. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பயம்தான் இன்னைக்கு நீங்கள் என்னைய நல்லவனாக வச்சிருக்கு. அல்லேலூயா. அந்த மாதிரி தகப்பன் என்று சொல்லும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சோர்ஸ் அவரு தான். ஆக அவருக்கு பயந்து நடக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தகப்பன் பிதா. அந்த பிதாவுக்கு என்ன செய்யணும்? பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்னா அன்புள்ளவர். மனுஷர்கள் மேல எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். காட் இஸ் லவ் என்று சொல்லுகிறார்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். பிதா எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். அவர் அன்பின் நிமித்தமாகத்தான். ஆமென். யோவான் 3:16 சொல்லுகிறது, because God so loved the world that he gave his only begotten son, whosoever believeth in him shall not perish but have eternal life. ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, because God so loved the world, ஆண்டவர் உலகத்தை ஜனங்களை நேசித்தபடியினாலே தம்முடைய ஒரே பேரான செல்ல குமாரனையே ஜனங்களுக்காக கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் கொடுத்தார். அதான் பிதாவினுடைய அன்பு. அல்லேலூயா. ஆக பிதாவின் குணங்களை பற்றி ஒரு 7 காரியத்தை வேகமாக பார்க்க போகிறோம். போன சர்வீஸில் ஒரு 3 தான் சொன்னேன். இந்த சர்வீஸில் 7 காரியங்களை வேகமாக சொல்லி ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். என்னோடு கூட ஒத்துழைப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். முதலாவது காரியமாக சங்கீதம் 103:13 வாசிங்க. சங்கீதம் 103:13. இறங்குகிறது போல, ஆமென், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. ஆமென். என்ன சொல்றாருங்க? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. அப்பா என்ன செய்வார்? பிள்ளைகளுக்கு இறங்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படி இறங்குவார்? பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அப்பாவால் என்ன செய்ய முடியாது? பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஷெர்லினுக்கு பாருங்கள், அந்த நாட்களில் சளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சளி நேற்று இரவு ரொம்ப சிரமம், சளி 2 மணி 3 மணி கஷ்டம். அப்போ அந்த நேரத்தில் இருமிட்டு இருக்கிறா. உடனே அம்மா என்ன பாஸ்டர் அம்மா எந்திரிச்சு விக்ஸு அமிர்தாஞ்செல்லாம் தடவி விடுறாங்க. நான் எந்திரிச்சு அந்த மருந்து ஒன்று இருக்குது, அந்த மருந்து எடுத்து கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு கஷ்டம்னு என்ன செய்கிறோம், தூக்கமாவது இன்னொன்றாவது என்ன செய்கிறோம், இறங்குகிறோம். பிள்ளைகள் வளர்ந்தாலும் பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன செய்கிறோம், நம்ம இறங்குகிறோம். இதே மாதிரி தான் குழந்தைய வச்சுருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ தான் குழந்தைக்கு என்ன நம்பர் 1 2 எல்லாம் வந்துடும். எல்லாம் பொருட்படுத்தாமல் போவாங்க. ஆமென். நல்லா இவங்களுக்கு தூக்கமாக இருக்கும், அது விளையாண்டுட்டே இருக்கும். குழந்தைக்கு தூக்கம் வராது, அது என்ன செய்யும், கையை காலை ஆட்டி கத்துட்டே கிடக்கும். எப்படி இருக்கும், நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? யோசிச்சு அந்த அனுபவங்களை கடந்து வந்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கு. எவ்வளவு நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் என்ன செய்கிறோம், அதை வெளிக்காட்டாமல் பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்துகிறோம். அல்லேலூயா. அதான் தகப்பனுடைய இரக்கம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தின் பிதா. ஆமென். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, ஆமாம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் பணக்காரர். ஆக அனாலஜியாக எதை ஒப்பிடுகிறார், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. எப்படி ஒரு தகப்பன் குழந்தைக்கு இறங்குகிறானோ, இப்போ குழந்தைகள் என்ன செய்யுதுங்க, அடம் பிடிக்குது. அல்லது அதை குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள் வருது, என்ன செய்வாங்க, அப்பா காசு இல்லைனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ என்ன செய்வாங்க, பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு வாங்கி கொடுப்பாங்க. அப்பா போட்டிருக்கிற செருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா தைச்சு பிஞ்ச செருப்பாக இருக்கும். ஆனால் பிள்ளைக்கு எப்படி வாங்கி கொடுப்பாங்க, நல்ல செருப்பு வாங்கி கொடுப்பாங்க. அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் யாருங்க, தகப்பன். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் நம் மீது எப்படிப்பட்டவருங்க, இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. எப்படிங்க, இரக்கத்தின் ஐஸ்வர்யர். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இறங்குகிற ஆண்டவர். இப்போ தகப்பன என்ன அர்த்தங்க, இரக்கமுள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறாருங்க. எத்தனை குறும்பு பண்ணுறோம், ஆமேன், எத்தனை குறும்பு பண்ணுறோம். ஆனாலும் அப்போ என்ன செய்கிறாரு, இரக்கமாக, சரி பரவாயில்ல திருந்துவான் அப்படின்னு சொல்லி இரக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கோபம் எப்படிங்க, ஒரு நிமிஷம், ஒரே அந்த ஒரு நிமிஷம் கோபத்தையே நம்மால் தாங்க முடியாது. அவருடைய இரக்கமோ நீடிய வாழ்வு, தயவோ நீடிய வாழ்வு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் தேவன் பிதா எப்படிப்பட்டவருங்க, இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர் இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ள இறங்குகிறார் அப்படின்றதுக்காக நம்ம குறும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஆமேன். இரக்கத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஆண்டவர் சொல்லி 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 பார்ப்பார், திருந்தலன்னு என்ன பண்ணுவார் சொல்லுங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். எங்கே வருது, நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் சடுதியில் நாசம் அடைவான். பாருங்க, ஒரு கோழியை வளர்த்துறோம், அந்த கோழி எல்லாம் குப்பையை கலறிட்டே இருக்குது, பக்கத்து வீட்டில் போய் முட்டை விட்டுட்டே இருக்குது. இன்னைக்கு திருந்தும் நாளைக்கு திருந்தும் பார்த்துட்டே இருப்பீங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்கு. என்ன செய்வீங்க, கழுத்தில் கத்தி வச்சிட வேண்டியதான் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் இரக்கம் காமிச்சிட்டே இருப்பார். ரொம்ப அவர் இரக்கத்துக்கு மிஞ்சி போகும்போது என்ன ஆகும், அதான் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டது. நல்லாரு, ஒழுங்காரு, திருந்து, ஆலயத்துக்கு வா, கத்தரை தேடு, பரிசுத்தமாரு, ஜெபம் பண்ணு சொல்லிட்டே இருப்பார். அவர் இரக்கமாக இருக்கிற நினச்சிட்டு அவருக்கு வார்த்தை கீழ்ப்படியாமல் மனம் போல போயிட்டு இருந்த என்ன ஆகும் சொல்லுங்க. அவருடைய அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை பிடரின்னு என்னதுங்க, கழுத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசம் அடைவான். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் இரக்கத்தை என்ன செய்யக்கூடாது, அட்வான்டேஜை எடுத்துக்கொள்ள கூடாது. ஆமாம், அவர் இரக்கமாக இருக்கிறார்ன்றதுக்காக என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஆட்டம் போட கூடாது. அல்லேலூயா. அவர் இரக்கம் எதுக்காக, நம்ம ஏதாவது நமக்கு செய்யணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும், நமக்கு உதவி செய்யணும், நம்ம கஷ்டத்தில் நமக்கு இறங்கணும். ஆமேன். அதுதான் பிதாவுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆக அவர் இரக்கம் உள்ள தேவன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, அல்லேலூயா, ஆமேன், தேவன் அவருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். ஆமேன்.
ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. 31, உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல வருகிற வரைக்கும் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். அப்ப தகப்பன யாருங்க? சுமக்கிறவர். அல்லேலூயா. என்ன செய்றவர்? பிள்ளைகளை சுமக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? ஆமென். தாயுடைய வேலை பெத்து பால் கொடுத்து சோறு ஊட்டுறது. ஆனா சுமக்கிறதெல்லாம் யாருங்க? தகப்பன் தான். ஒரு பக்கம் எங்கேயாவது ஊருக்கு போறோம், என்ன செய்யறாங்க? நடந்து போறோம், தகப்பன் தான் என்ன செய்றார்? தோள்ல சுமந்துட்டு வரார். இந்த பக்கம் கொஞ்ச நேரம் சுமப்பார், இந்த பக்கம் கொஞ்ச நேரம் சுமப்பார். வண்டியில டிராவல் பண்ணாலும் பிள்ளைங்க என்ன செய்யும்? மேலே போட்டு தூங்கிட்டு வரும். அப்ப தோள்ல என்ன செய்வாங்க? சுமந்து கொண்டு வருவார்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க எகிப்திலிருந்து இந்த கானான் தேசம், இந்த காதேஷ் பர்னேயா, அந்த எகிப்து, அதாவது கானானுக்குள்ள நுழையிற இந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காராம்? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல, அல்லேலூயா, சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை வயசு ஆகுது? இன்னைக்கு நமக்கு இந்த வயசு வரைக்கும் அப்பா என்ன செய்றாருங்க? சுமந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் எப்படி சொல்றாரு பாருங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிச்சு பாருங்களேன். இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல. என்ன சொல்றாரு? முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பால் குடிக்கிற குழந்தையை சுமந்து கொண்டு போவது போல. அல்லேலூயா, ஆமென். பால் குடிக்கிற குழந்தை நடந்து வாம்பாங்களா? என்ன செய்வாங்க? சுமந்து கொண்டு வருவார்கள். அதுக்கு ஒரு கஷ்டமும் தெரியாம அதை சுமந்து கொண்டு வருவார்கள். ஆமென். குழந்தை தான் கொடுத்து வச்சதுங்க, நடக்காம எல்லா பக்கம் போகும். ஆமென். ஆலயத்துக்கு வரணுமா, வரும், கடைக்கு போகணுமோ, எல்லாம் சுமந்துட்டு போவாங்க, நடக்கவே செய்யாது. ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த மாதிரி பால் குடிக்கிற குழந்தையை சுமந்து கொண்டு போவது போல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு குழந்தைகளையும் சுமக்கணும், வயசாகி முடியாதவங்களும் என்ன செய்யணும்? நடக்க முடியாதவங்களையும் சுமக்கணும், தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போற கண்டிஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் எப்படின்னா நம்மை சுமந்து கொண்டு வருகிறவர். அல்லேலூயா, ஆமென். நாம் பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்ன செய்றாருங்க? சுமந்து கொண்டு இருக்கிறார். தாயின் கற்பத்திலே நம்மை ஏந்தினவர், சுமக்க ஆரம்பித்தவர், இதுவரைக்கும் என்ன செய்றாருங்க? சுமந்து கொண்டு வருகிறார். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல 4வது வசனத்துல படிக்கும் பொழுது, சகல ஜனங்களே செவி கொடுங்கள், தாயின் வயிற்றில் தோன்றினது, when you were conceived in your mother's womb, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல், உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் ஏந்தி தாங்கினாரா? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன். நரைமயிறு மட்டும் நான் உங்களை இப்ப வரைக்கும் தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. நீ நரைமயிறு மட்டும் என்ன செய்வாராம்? நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. தகப்பன் என்ன செய்யறாருங்க? சுமக்கிறார். அதான் தகப்பனுடைய குணம். தகப்பன் இரக்கம் உள்ளவர். அடுத்த தகப்பன் சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. அவர் சுமைன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் நம்ம இறக்கி வைக்க மாட்டார். அல்லேலூயா, ஆமென். தாயின் வயிற்றில் சுமக்க ஆரம்பித்தவர் கல்லறை வரைக்கும் நம்மை சுமக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கருவறையிலிருந்து கல்லறை வர சுமக்கிற ஒரே ஒரு தகப்பன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மறந்து போகாதீங்க, தகப்பன்னா சுமக்கிறவர். ஆமென். அடுத்த 3வது காரியம், தகப்பன்னா என்னன்னா சிட்சிக்கிறவர். தகப்பன்னா யாருங்க? சிட்சிக்கிறவர் என்ன அர்த்தம்? கண்டிக்கிறவர், தண்டிக்கிறவர், அடிக்கிறவர், உதைக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். படிங்க எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 12:7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ?
ஆமா, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆமென். தகப்பன் என்ன செய்யறாரு? எல்லா தகப்பனும் என்ன செய்யறாங்க? பிள்ளைகளை சிட்சிக்கிறார்கள். பிள்ளையை சிட்சிக்கலைன்னா நீங்க பிள்ளையை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிள்ளைகளை தண்டிக்கணும், சிட்சிக்கணும். அதனால அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? நல்வழிப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். இப்போ நான்லாம் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் நிறைய என்ன செஞ்சுருக்காங்க? சிட்சித்து இருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள், திருத்தி இருக்கிறார்கள், கண்டித்து இருக்கிறார்கள், உணர்த்தி இருக்கிறார்கள். அதெல்லாம் தான் இன்னைக்கு என்னை உருவாக்கி இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆக தேவ பிள்ளையை தகப்பன் என்ன செய்கிறாங்க? சிட்சிக்கிற. எதுக்காக சிட்சிக்கிறாங்களாம்? நம்மளோட தவறுகள் காணப்படும் போது, குறைகள் சும்மா இருக்கும்போது சிட்சிக்க மாட்டாங்க. ஏதாவது தவறு செய்யும் போது என்ன செய்கிறாங்க? சிட்சிக்கிறார்கள். ஆமென். அந்த சிட்சையெல்லாம் எப்படி இருக்கும்? நமக்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் பின்னாடி நாட்கள் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். சிட்சியாம இருந்தா அவங்கெல்லாம் யாரா இருப்பாங்களாம்? வேசி பிள்ளைகளா இருப்பார்கள் வசனம் சொல்லுது. 8வது வசனம் படிங்களேன். சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. தகப்பனா இருந்தா என்ன செய்வார்? சிட்சிப்பார். வேசி பிள்ளைகள்னா யாருக்கு அந்த பிள்ளை பிறந்ததுன்னு தெரியாது. அந்த பிள்ளை எந்த தகப்பன் என்ன செய்ய மாட்டான்? சிட்சிக்க மாட்டான். அது வேசி பிள்ளை. அது என்ன செய்யும்? ஊர் சுத்துறதா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சிட்சைக்குரியவர்களாக இருந்தால் நம்ம வீட்டில் இருப்போம். சிட்சை இல்லாதவர்களாக இருந்தால் எங்கே இருப்போம்? வீதியில் தான் இருப்போம். வேசி பிள்ளைகளாக இருப்போம். ஆமென். வேசியின் பிள்ளைகளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? சிட்சிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் ஒழுக்கம் கெட்டு தறி கெட்டு தெரியும். யாரும் அதை கண்டிக்க மாட்டார்கள், யாரும் அதை நல்வழிப்படுத்த மாட்டார்கள். ஆக எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல். இப்போ ஆண்டவர் யாரை சிட்சிக்கிறாரு? புத்திரர்களை தான் சிட்சிக்கிறார். ஆமென். யாரை சிட்சிக்கிறார்? புத்திரர்களை, அவங்க குமாரர்களை சிட்சிக்கிறார், குமாரத்தைகளை சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறாரு? அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். படிங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். யாருடைய பிரயோஜனத்துக்காக சிட்சிக்கிறாரு? நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கணும். எதுக்காக ஆண்டவர் கண்டிக்கிறார், எதுக்காக தண்டிக்கிறார், எதற்காக அப்பா சிட்சிக்கிறார்? நம்முடைய பிரயோஜனத்துக்காக. ஆமென். இப்ப பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. அப்பொழுது முதிர் வயதில் என்ன செய்வான்? அதை விடாதிருப்பான் என்று வசனம் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஆமென். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ என்ன செய்யறானா? தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும். பிறம்பினால் ஒரு பிள்ளை அடித்தால் அவன் சாக மாட்டான். அதாவது அடிக்கிறனா கண்மூடித்தனம் அடிக்கக்கூடாது. காலில் பின்னாடி பக்கம் முழங்காலு கீழே என்ன செய்யலாம்? அடிக்கலாம், சிட்சிக்கலாம், நல்வழிப்படுத்தலாம். ஆமாம். அப்படி நல்வழிப்படுத்தும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஒழுக்கத்தில் வருவார்கள், நல்ல பாதைகளை கற்றுக்கொள்வார்கள், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆக இங்க என்ன படிக்கிறோம்னா, கொஞ்ச காலம் தகப்பன்மார் என்ன செய்யறாங்க? சிட்சிக்கிறார்கள். அப்படி சிட்சிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யறோம்? பயந்து நடக்கிறோம். ஐயோ, அப்பா கேட்பாங்களே, அப்பா திட்டுவாங்களே. ஆமென். இப்போ தேவ பிள்ளையே அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக பாருங்க, இன்னைக்கு ஸ்கூலில் படிக்கிற பசங்க பிள்ளைங்களாம் என்ன செய்கிறாங்க? சட்டையை மாற்றி போட்டுக்கிறான், செருப்பை மாற்றி போட்டுக்கிறான், அடுத்தவன் பேனாவை வாங்கிட்டு வந்துடுறான். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பைக் வாங்கிட்டு வந்துடுறாங்க, சைக்கிள் வாங்கிட்டு வந்துடுறான் அடுத்தவன்ட்டு. அப்போ அப்பா கேட்கணும், எதுக்குடா அவன்கிட்ட வாங்கிட்டு வந்த? கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி சிட்சித்தா மிரட்டினா அவனுக்கு என்ன இருக்கும்? ஐயோ, எங்கள் அப்பா திட்டுவார், வீட்டுக்கு கொண்டுட்டு போக பயம் இருக்கும். அப்போ அப்பா அம்மா திட்டலன்னு என்ன ஆகும் சொல்லுங்க? பயம் இருக்காது. ஆமென். பாருங்க, ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு பையன் அவங்க அப்பாவை தூக்கிட்டு போங்கப்பான்னு சொன்னானா. சரி, அவங்க அப்பா என்ன பண்ணார்? அவனை தூக்கி தோள் மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே தெரு வழியாக நடந்து போனவர் ஒரு மார்க்கெட்டு பக்கம் போனார். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது என்னாச்சு? ஒரு அம்மா கத்திரிக்காய் வித்துட்டு வராங்க. கூடையை தலையில் வச்சு அந்த கூடை நிறைய என்ன இருக்கு? கத்திரிக்காய் வச்சு வியாபாரம் பண்ணுறக்கா கொண்டு வராங்க.
இந்த பையன் அப்பா தோள் மேலே உட்கார்ந்துருக்கிறான், உயரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அந்த அம்மா இப்படி நடந்து போகும்போது என்ன செஞ்சான், கையை நீட்டி ஒரு கத்திரிக்காய் எடுத்து கையில் வச்சுட்டான். இது அப்பாவுக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்ததையும் அம்மாட்ட கொடுக்குறான். அம்மா இந்தாங்க கத்திரிக்காய். ஏதுடா உனக்கு எப்படா கிடச்சது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அம்மா. அவன் சொன்னால் அப்பா தூக்கிட்டு போனார். ஒரு அம்மா விற்றுட்டு வந்துட்டாங்க, நான் என்ன செஞ்சேன் தெரியாமல் எடுத்துட்டேன். அவங்க அம்மா தட்டி கொடுத்து, ஓகேடா ரொம்ப நல்லதுடா, பரவாயில்ல, திறமைசாலிடா அப்படின்னு அவனை பாராட்டினாங்களாம். அப்போ என்னாச்சு, அவனுக்கு அது ரொம்ப என்னாச்சு, ஈஸியாக போச்சு, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்போ என்னாச்சு, திருடுகிறவனாக மாறிட்டான். அப்போவே அவனை கண்டிச்சு, ஏன்டா அப்படி பண்ண, எதுக்கிட்ட எடுத்த, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அதுன்னு சொல்லி அவனை உதச்சிருந்தா அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த தப்புக்கு திரும்ப போக மாட்டான். இப்போ என்ன ஆச்சு, அவனுக்கு என்கரேஜ் பண்ண, அப்பாவும் ஒன்றும் சொல்ல, கண்டிக்கல, விட்டுட்டாங்க. அப்போ என்னாச்சு, நாளுக்கு நாள் அவன் திருட ஆரம்பித்து பிற்காலத்தில் என்ன செஞ்சான், ஒரு பெரிய பல திருடன் ஆயிட்டான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான மாதிரி மாட்டிக்கிட்டான். மாட்டினோன்னு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ தூக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அவனை கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. தூக்கு தண்டனை கைதிக்கலான்னு கேட்பாங்க, கடைசி ஆசை என்னன்னு. அப்போ அவன் சொன்னான், நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பையன் விருப்பப்படுறானேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அப்போ கூப்பிட்டு வந்தோன்னா அம்மாட்ட பேசணும், அம்மா கிட்ட வர சொல்லுங்கள், ஏன்னா கையெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அம்மா காதில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நான் சரி எங்கள் அம்மா கிட்ட போய் காதை காமிச்சிருக்கிறாங்க. காதை பிடிச்சி நறுன்னு கடிச்சு துப்பிட்டான் அம்மா. ஏன்டா இப்படி பண்ணுன்னு கேட்டதுக்கு சொன்னான், நான் சின்னதாக இருக்கும்போது, நான் சின்ன பொருளை திருடும் போதே எங்கள் அம்மா என்னை கண்டிச்சிருந்தா இன்னைக்கு இந்த தூக்கு மேடைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு எங்கள் அம்மா விட்டுட்டாங்க, இன்னைக்கு நான் தூக்கு தண்டனை கைதியாக இருக்கிறேன்னா. இப்போ எதுக்காக அதை சொல்கிறேன்னா, பிள்ளைகள் என்ன செய்யணும், கண்டிக்கணும், ஆமேன், தண்டிக்கணும், ஆமேன். எதுக்காக, அவங்க நல்வழிப்படுறதுக்காக. எல்லா நாளும் அடிக்க போகிறதில்ல, எல்லா நாளும் திட்ட போகிறதில்ல. தவறுகள் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் கண்டிச்சோம்னா, ஆமீன், பிள்ளைகள் அடம்பிடிக்கும் பொழுது அந்த நேரத்தில் கண்டிச்சோம்னா அவங்க நல்வழிப்படுவோம். அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, அந்த நேரத்தில் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் என்ன செய்யணும், அவங்க பிரயோஜனத்துக்காக நம்ம கண்டிக்கும் பொழுது பின் நாட்கள் அவங்க நல்லவர்களாக இருப்பார்கள். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர்கள் கண்டிக்கிறார்கள். யாருடைய பிரயோஜனத்துக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக. அதை போல ஆண்டவர் என்ன செய்றாருங்க, அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் எப்படி இருக்குமா, சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் இருக்கும். அல்லேலூயா. எந்த சிட்சையும் எப்படி இருக்கும், துக்கமா இருக்கு. இப்ப சர்ச்சுக்கு லேட்டா வர ஆளுக்கு சொன்னது எப்படி இருக்கும், துக்கமா தான் இருக்கும். ஐயோ என்ன சொல்றாரே, நான் சாகரனே அப்படின்பாங்க, செத்து போங்க. ஆமென். எப்படி இருக்கும், சாகர மாதிரி இருக்கும். அதுக்காக செத்தரலாமா, கூடாது. எதுக்கு சொல்றாங்க, நேரத்துக்கு வரணும். அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆமேன். அதில் பழகியாச்சுன்னா என்ன ஆகும், பின்னாடி நாட்கள் அது அதாவது என்ன தருமா, பின்னாடி நாட்கள் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு 11வது வசனம், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அல்லேலூயா. ஆலய ஆராதனைக்கு லீவு போடாம வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். இவருக்கு என்ன, ஒரு கஷ்டம் இல்லை, நான் வேலைக்கு போனதான சம்பளம். ஆமீன். முதலாளி ஞாயிற்றுக்கிழமை வந்தாதானே தருவன்றாரு. கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை பழகியாச்சுன்னா என்ன ஆகும், பிற்காலத்தில் அது உங்களுக்கு நீதியாகிய பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆக என்ன செய்யணும், சிட்சையை சகிக்கணும். அப்ப தகப்பன் என்ன செய்யறாருங்க, சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார். உனது ஏன் தெரியுமா சிட்சிக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை படிங்க. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சிட்சை கொடுக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்கணும். ஆண்டவர் என் மேல அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. அன்பா இருக்கிறார் நினைச்சுக்கணும். ஆமென். இப்ப தகப்பன் சிட்சிக்கிறார்னா எதற்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நம்ம நல்வழிப்படுவதற்காக, நம்ம ஒழுக்கத்துல வருவதற்காக, நம்ம பரிசுத்த பாதையில வருவதற்காக தான் சிட்சிக்கிறார். பாருங்க, நேற்றைக்கு திறப்பின் வாசல் ஜெபம் முடிஞ்சது. ஒவ்வொரு குரூப்பா போனாங்க. அவங்க எல்லாம் மெல்வின் தம்பி கொண்டு போய் பங்க்ல விட்டார், பஸ் ஸ்டாப்ல விட்டார்.
கடைசி ஒரு குரூப் இருந்தாங்க, அவங்கள நான் தான் கூட்டிகிட்டு போய் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆகவே அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அந்த பங்கு கிட்ட போகும் பொழுது, அந்த பங்க் பெட்ரோல் பங்கு முளப்பாளையம், அதுக்கிட்ட போய் நான் திரும்பி காரை நிறுத்தும்போது போகும்போதே பார்த்தேன் ஒரு சகோதரன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன். ஆரம்ப நாட்களில் இப்போ நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் படித்த அதே ஒரு சகோதரன். அவர் பல முறை நான் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இப்போ இந்த தடவை பார்க்கும் பொழுது அவர் பயங்கரமான ஒரு போதையில் நிற்கிறார். அது மாத்திரம் இல்லை, வண்டியெல்லாம் கீழே விழுந்து அடிபட்டு டூமெல்லாம் உடஞ்சி கிடக்குது. அவருக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஒரு நிலைமையில் இருந்தார். இப்போ நான் காரை போய் நிறுத்தும்போது அந்த அம்மா, அந்த ஒரு சகோதரி அங்கே நின்றுருந்தவங்க சொன்னாங்க, அந்த ஒரு உங்களையே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த சகோதரன் இடத்துல என் பேரை சொல்லி ஒரு 100 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. எதுக்கு 100 ரூபா? ஏன்ட்டா 100 ரூபா இல்லை பணம், ஒரு 50 ரூபானாச்சும் கொடுங்க. எதுக்கு கேட்குறாரு தெரியுங்களா? குடிக்கிறதுக்காக கேட்குறாரு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு திருமணமானவர், ஒரு முதலாளியாக இருந்தவர், நல்ல ஒரு வசதி வாய்ப்பில் இருந்தவர், இன்னைக்கு என்னாச்சு, நடு ரோட்டில் ஒரு குடிகாரனாக அப்படியே பித்து பிடித்தவனை போல அலைகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? சிக்ஷை இல்லை. ஆரம்பத்தில் கண்டித்து உணர்த்தல, பெற்றோர் சிக்ஷிக்கல, இஷ்டம் போல விட்டுட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு, ஒரு குடிகாரனாக ரோட்டில் நின்று போறவங்க வரங்கிட்டெல்லாம் தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு. காரணம் என்ன தெரியுங்களா? நல்ல போதனை இல்லை. ஆகவே தேவ பிள்ளையே, அந்த போதனை சின்னதில் கொடுத்துருந்தா, ஆமேன், ஒருவேளை அவன் குடிக்க ஆரம்பிக்கும் போதே பெற்றோர் கூப்பிட்டு கண்டிச்சு வான் பண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு படுத்தி இருந்தா என்ன இருக்கும்? அவன் ஒழுக்கத்தில் இருந்திருப்பான், குடும்பத்தில் நல்லா இருந்திருப்பான். இவனோட மனைவி பிள்ளைகளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆமேன், 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நிலைமை என்ன? அதே போல் எங்கள் தகப்பனும் தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 4 பேர் போய் எங்கிட்ட சொல்லுவோம், உங்கள் பையன் இப்படி பார்த்தானா எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஆக தேவ பிள்ளை, சிக்ஷை ரொம்ப முக்கியம், கண்டிப்பு ரொம்ப முக்கியம், கடிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். வேதத்தை கொண்டு சிக்ஷித்து போதிக்கிறவன் பாக்கியவான். ஆமேன். உங்களை கேட்குறேன், ஏன் ஜெபத்துக்கு வரலன்னு கேட்குறேன். அது ஒரு சிக்ஷை, அப்போதான் ஒரு பயம் வரும். ஆமேன். ஆக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சிக்ஷை அவசியம். சிக்ஷை இல்லைன்னா வேசி பிள்ளைகள், வேசி பிள்ளை யாரும் சிக்ஷிக்க மாட்டாங்க, வேசி பிள்ளைக்கு யாரும் புத்தி சொல்ல மாட்டாங்க. வேசி பிள்ளை என்ன செய்யும்? எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பாருன்றோம். ஆனால் வீட்டில் இருக்கிற பிள்ளை என்ன செய்யும்? அந்த சிக்ஷைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா. ஆக ஒரு சபைக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஒரு சிக்ஷை இருக்கிற, ஒரு போதனை இருக்கிறது. அதுக்கெல்லாம் கீழ்ப்படியும் பொழுது என்ன செய்கிறோம்? உருவாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அந்த இடத்துல உருவாகலைன்னா வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? உருவாகவே முடியாது. ஆக தேவ பிள்ளை, உதாரணம் நிறைய சொல்ல முடியும். ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணுறார், ஐயா அப்படின்னாரு. ஃபோனில் யாருன்னு தெரியாது, நம்பர் வருது. ஏன்னா நம்ம ப்ரேயருக்கெலாம் போகுது இல்லையா, நம்பர் போகுது ஜெப தொடர்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவர் அடுத்த முனையிலன்னு சொல்கிறார், ஐயா என் மனைவியை காணோம், ஜெபம் பண்ணுங்க. யாரை காணோம்? வண்டியை காணோம், பேனாவை காணோம், ஃபோனை காணோன்னா ஜெபிக்கலாம். மனைவியை இதான் இங்கே பழக்கமாக இருக்குது பாருங்க. ஏன்னா ஒழுக்கம் இல்லை, வீட்டை விட்டு போயிடுறது, போனால் 2 மாதம் 4 மாதம் வரதில்லை. இது 2வது முறையாக அப்படி போயாச்சு. ஐயா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, கேவலமாக இருக்குயா, 2 பிள்ளைங்களை வச்சுருக்குறோம் ஐயா, எப்படியா திரும்பி வரணும் ஐயா, நல்ல புத்தி கிடைக்கணும் ஐயா. ஒழுக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. ஆக தேவ பிள்ளையே, இதுக்கு எல்லாம் எங்கே வரணும்? ஆலயத்துக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும். பிள்ளைகள் வாலிப வயசு வரும்போது என்ன செய்யணும்? பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி சொல்லி கொடுத்து கண்டிச்சு வளர்த்தணும். ட்ரெஸ் துணி மாற்றுதல் என்ன செய்யணும்? நல்ல ட்ரெஸ்ஸுகளை போட அப்படிப்பட்ட ஆடைகளை வாங்கி கொடுக்கணும். தலை சீவும் போது என்ன செய்யணும்? ஒழுங்கா சீவுன்னு சொல்லணும், நல்வழிப்படுத்தணும். அல்லேலூயா. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஆக நீங்க அந்த வயசுல விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அந்த பிள்ளைகள் தறிகட்டு திரியும் போது 4 பேர் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான், வாழ்க்கை கெட்டு போயிடும். ஆக தேவ பிள்ளைய சிக்ஷை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. ஆக சிக்ஷிக்கணும். பரிசுத்தவான்கள் தயவாய் கொட்டுவது என் தலைக்கு எப்படி இருக்குமா? எண்ணெய் வார்த்தது போல் இருக்கும். ஆமென். ஆக தேவ பிள்ளையே, நம்மை சிக்ஷைக்கு உட்படுத்தி
அர்ப்பணித்து தகப்பனுடைய சிட்சைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யணும்? தகப்பன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். தகப்பன் புத்திமதிகளை, ஆலோசனைகளை நிறைய சொல்லணும். ஆமென். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களே. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். அடுத்த 4வது வசனம். அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். தகப்பன் என்ன செய்ய? நிறைய புத்திமதிகளை சொல்லணும், நிறைய ஆலோசனைகளை சொல்லணும். எப்படி வாழணும் அப்படின்றத என்ன செய்யணும்? சொல்லிட்டே திரும்ப 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 சொல்லணும். ஆமென். என்னுடைய அப்பா எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் தான் இன்னைக்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆக நல்ல போதனைகள், நல்ல புத்திமதிகள், நல்ல ஆலோசனைகள் ஒருவனை உருவாக்கும். அல்லேலூயா. நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். ஆமென். தகப்பன் சொல்றத கேட்கணும். ஏன் கேட்கணும், எதுக்காக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? நம்ம செவி சாய்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? நற்போதகத்தை நான் தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக நல்ல புத்திமதிகள், நல்ல ஆலோசனைகள், நல்ல சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது வாழ்க்கை எதிர்காலமெல்லாம் எப்படி இருக்குங்க? சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய விஷயங்களை என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார். ஆமென். எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அடுத்தவங்களோட எப்படி பழகணும், எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்தார். அவைகள் எனக்கு இன்றைக்கு உபயோகமாக இருக்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறது. ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. புக் ஆஃப் 1 Thessalonians chapter 2 verse 12. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சனை. 1 தெசலோனிக்கேயர் 2:12. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. தகப்பன் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் எச்சரிப்பும் சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. இப்போ தகப்பன் என்ன செய்யற? புத்தி சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைக்கு சொல்லிட்டே, படிக்கிற காலத்தில் ஒழுங்கா படிக்கணும்டா, பார்த்து எழுதி பாஸ் பண்ணிடலான்னு நினைக்கக்கூடாதுடா. என்ன பண்ணும்? கரெக்டாக உண்மையாக பரீட்சை எழுதணும். பக்கத்தில் இருக்கிற பேப்பரை பார்த்து. சில பேர் பாருங்க, பரீட்சை நேரத்தில் படிக்கவே மாட்டானுங்க. அவனுக்கு என்ன தைரியம்? பக்கத்தில் அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், எப்படி என்ன செய்வான்? இப்போ தகப்பன் சொல்லணும், டே பார்த்து எழுதி மாட்டினீங்கன்னா 5 வருஷம் பரீட்சை எழுத முடியாது. அதனால கவனமாக இருக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது. புத்திமதி சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு அம்மா இறந்தே போயிட்டாங்க. அவங்க மகன் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு 5 வருஷம் பரீட்சை எழுத முடியாது. 5 வருஷம் பரீட்சை எழுத முடியாது. அதே மாதிரி போலியான காரியங்களை எதுவும் என்ன செய்யக்கூடாது? போயிட கூட. ஏமாற்று வேலை, போலி கையெழுத்து போடுறது. ப்ரோக்ரஸ் கார்டில் என்ன செய்வாங்க? இவனே கையெழுத்து போட்டுருவான். சில பேருக்கு அப்பா அம்மா கிட்டே ப்ரோக்ரஸ் கார்டு இல்லை, அதெல்லாம் இப்போ குடிக்கிறது இல்லைப்பா, காலம் மாறிடுச்சு, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்கன்றான். ஏமாத்துற வேலை, பொய் சொல்கிற வேலை. இதெல்லாம் புத்திமதி சொல்லணும், ஆலோசனைகளை சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். அதே போல் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லணும், அவசரப்பட்டு பையன் வெள்ளையாக இருக்கிறான்னு போயிடாத, வெளியே தான் வெள்ளை, உள்ளெல்லாம் சாக்கடை ஓடுது சொல்லணும். புள்ள நல்லா இருக்குன்னு பார்த்து என்ன செய்யாத, போயிடாதடா. ஆமேன். 2 நாளில் 3 நாள் என்ன செய்யுது? பிச்சுட்டு ஓடிடுது. ஆக புத்திமதிகள் என்ன செய்யணும்? சொல்லிகிட்டே இருக்கணும். பணத்துக்கு ஆசைப்படாத, எவன்ட்டி அநியாயமாக வாங்காத, லஞ்சம் வாங்காத, கமிஷன் வாங்காத, பொய்யா கையெழுத்து போட்டு காசு வாங்காத சொல்லணும். புத்திமதிகள் சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமேன். அப்போ தான் அதை என்ன செய்யும்? அவங்களுக்குள்ள அது உருவாகும். அதே போல் ஜெபிடா, வேதத்தை வாசிக்கிட்டா, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்டா அப்படின்னு செய்யணும். வசனத்தை, ஆண்டவருடைய காரியத்தை புத்திமதியாக சொல்லிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அடிமேல் அடி வைத்தால்
அம்மியும் நகை. அது மாதிரி திரும்ப 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 புத்திமதிகளை சொல்லுங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல, அல்லேலூயா, நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். தகப்பன் தான் புத்தி சொல்லணும். தாயுடைய வேலை என்ன? சமைக்கிறது, துவைக்கிறது. ஆனா தகப்பனுடைய வேலை என்ன? புத்திமதி சொல்ற. அதே போல ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? புத்திமதிகளை சொல்லுவது. பவுல் நிருபங்கள்ல சொல்ற அநேக புத்திமதிகளை சொல்றார். இரவு முழுக்க சொல்றாரு, விடிய விடிய சொல்றார். அந்த மாதிரி புத்திமதிகள் தான் ஜனங்கள் என்ன செய்யும்? உருவாக்கும். அல்லேலூயா. ஆக தகப்பன் என்றால் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன். 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிற. 1, தகப்பன் சுமக்கிறவர். 2வது முதல்ல இரக்கம் உள்ளவர். 2வது சுமக்கிறவர். 3வது சிட்சிக்கிறவர். 4வது புத்திமதிகளை சொல்லுகிறவர். 5வது என்னன்னா, நமக்காக ஜெபிக்கிறவர் தகப்பன், நமக்காக பலி செலுத்துகிறவர் தகப்பன். யோபின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்களேன். யோபு 1:5. சீக்கிரமா படிங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான். யோபு என்ன செய்வான்? பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. இப்ப தகப்பன்னா யாரு? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர். என் பிள்ளைகள் பாவம் செஞ்சிடக்கூடாது, என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை தகப்பன்மார் மகனுக்காக ஜெபிக்கிறீங்க? ஹார்லி ஒரு கை தான் உயருது. மீதில என்ன செய்யறதில்ல? ஜெபிக்கணும். ஆமென். உங்க மகனுக்காக, மகளுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. என் பிள்ளை தவறான பாதைக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளை கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிடக்கூடாது. என்ன செய்வான்? எப்ப எழுந்திருப்பானா? அதிகாலையில எழுந்து. அல்லேலூயா. பிள்ளைகள் விருந்து செய்யும் பொழுது ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமா பேசிடக்கூடாது, மனசுல நினைச்சிடக்கூடாது, என் பிள்ளைகள் மேல ஆண்டவர் கோபம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்ன செஞ்சானா? யோபு அதிகாலையில எழுந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. எந்த தகப்பன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாரோ அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமென். என்னுடைய தகப்பனார் எனக்காக, என் சகோதரிக்காக காலையில 1 மணி நேரம் முழங்கால நிற்பார், சாயந்தரம் 1 மணி நேரம் முழங்கால் நிற்பார். இப்படி ஜெபிப்பார். எப்படின்னா, ஆண்டவரே, என் 2 கண்மணிகளை போல என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதி, உங்க கண்மணிகளை போல பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க, தப்புக்கு போயிடக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு ஜெபிச்சுட்டே இருப்பார். டெய்லி ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த ஜெபங்கள் தான் இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆக உங்க பிள்ளைகளுக்காக 1 மணி நேரம் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆமாம். நிறைய ஊழியக்காரருடைய சாட்சியை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க பிறந்த நாட்கள் வரும்பொழுது, இப்போ இன்னைக்கு என்ன தேதி? 15ஆம் தேதி. 15ஆம் தேதி உங்கள் பிள்ளை பிறந்திருக்குதா? ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி வரும்பொழுது பிள்ளைக்காக ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருக்கா? பிள்ளைக்காக என்ன செய்யுங்க? பொருத்தனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்னாள் என்ன செஞ்சாங்க? பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் என்ன பண்ணாங்க? பொருத்தனை பண்ணாங்க. என்ன பொருத்தனை பண்ணாங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீரானால் அந்த குமாரனை அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உமக்குன்னு என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை பொருத்தனை செஞ்சு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆமாம். ஒரு தாயார் அவங்க பையன் திருந்தணுன்றதுக்காக டெய்லி என்ன செய்வாங்களா? 1000 ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பாங்களாம். இன்னொரு தாயார் சொன்னாங்க, என் பையன் திருந்துறதுக்காக 10 லட்சம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தாங்க. இந்த மாதிரி தீர்மானத்தோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாருங்க? பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு தாயார் அவங்க பையனை பார்த்து சொன்னா, டே, நீ எங்க வேணா போ, ஆனா என் கண்ணீருக்கு நீ தப்ப முடியாதுடா, உனக்காக நான் ஜெபிப்பேன்டா, என் கண்ணீரின் ஜெபம் உன்னை இழுத்துட்டு வந்துருன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி அந்த பையன் மனம் போன போக்கில் போனார். ஆனால் அந்த கண்ணீரின் ஜெபம் அந்த பையனை திருத்தி கொண்டு வந்துச்சுங்க. அல்லேலூயா. ஒரு எழுப்புதல் ஊழியக்காரனாக மாற்றி இருக்கிறது. ஆமேன். அவர் தான் கார்த்திக் கமாலியல்னு சொல்லப்படுகிற தேவ மனிதர். இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க பெற்றோர் செய்த ஜெபம் பிள்ளைகள் என்ன செய்துங்க? நல்லவர்களாக மாற்றி கொண்டு வந்திருக்கு. ஆக பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை எழும்பி முழங்கால் படியிட்டு பிள்ளையின் பெயரை சொல்லி, அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டுட்டான்ப்பா, அந்த பிள்ளை உங்க பிள்ளையா மாறிட்டான்ப்பா, அந்த பிள்ளை ஒழுக்கமுடைய பிள்ளையா மாறிட்டான்ப்பான்னு சொல்லி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க.
அல்லேலூயா. நிச்சயமாக எந்த பிள்ளை ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த பிள்ளை திருந்தாதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க ஆச்சரியப்படும்படியாக அந்த பிள்ளை ஆண்டவர் திருத்தி கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆனா ஜெபிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு படுத்துக்கிட்டீங்க, என்ன ஆகும்? அந்த பிள்ளை என்ன செய்யும்? முன்ன இருந்த வேலை கெட்டு போயிடும். அதனால பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டு வருவார். அடுத்தது தகப்பன் என்று என்ன செய்யறாரு பாருங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. மத்தேயு 7:9. சீக்கிரமா படிங்க, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. மத்தேயு 7:9. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அற்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து. போதும். என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரு. தகப்பன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்ன பிள்ளைங்க கேட்கிறாங்களோ அதை என்ன செய்யறாருங்க? வாங்கி கொடுக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அப்போ என்னன்னா பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுக்கிறவர் யாருங்க? தகப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் நம்ம பிள்ளைங்களாம் ஒரு சிலர்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெற்றோர் என்ன செய்கிறாங்க? வாங்கி கொடுத்துருக்காங்க. கீபோர்டு, கிட்டார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுக்கிறவர் யாருங்க? தகப்பன். அதுக்காக விலைக்கிரயம் செலுத்தி, அதுக்காக உழைத்து சம்பாதித்து, அதுக்காக பிரயாசப்பட்டு அதை கொடுக்கிறவர் யாரு? தகப்பன். ஒரு தகப்பன் இருக்கிற பிள்ளைக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பார். அல்லேலூயா. தகப்பன் இல்லாத பிள்ளை யார்கிட்ட போய் கேட்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பன் இருந்தா கண்டிப்பா என்ன செய்வாருங்க? வாங்கி கொடுப்பாருங்க. அல்லேலூயா. அதை போல தகப்பன் இஸ் a source of all blessings. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவர் யாருங்க? தகப்பன். நம்ம ஏசப்பா நம்ம கேட்கிற காரியத்தெல்லாம் நமக்கு என்ன செய்வாருங்க? கொடுக்கிறவராய் இருக்கிறார். whatsoever we ask in the name of the Lord he will provide. Hallelujah. அவர் கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். நம் ஆண்டவரத்துல கேட்கும் பொழுது கேட்கிற காரியங்களை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 6 காரியமாச்சு. 7வது காரியம் பாருங்க. தகப்பன் என்ன செய்யறான்? பிள்ளைகளுக்காக மனது இறங்குகிற, மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்களேன். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். தகப்பனுடைய அன்பு. அல்லேலூயா. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை வாழணும், என் பிள்ளை சுகித்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர், பிள்ளையினுடைய நல்வாழ்விலே அக்கறை கொள்ளுகிறவர் தகப்பன். அல்லேலூயா. இந்த இளைய குமாரன் கெட்டு போயிட்டான், சோரம் போயிட்டான், அப்பா விட்டு தூரமா போயிட்டான், மனம் போன போக்கில் போயிட்டான். அவன் இருதயம் தகப்பனை விட்டு தூரமா போச்சு. ஆனாலும் தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுங்க? எப்ப என் மகன் திரும்பி வருவான், எப்ப அவனை நான் பார்ப்பேன், எப்ப அவன் நல்லா இருப்பான், எப்ப அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், இதைத்தான் தகப்பன் என்ன செஞ்சாருங்க? பார்த்து கொண்டே இருந்தார், யோசித்து கொண்டே இருந்தார். அவனுக்காக வலிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டே இருந்தார். அவன் தூரத்திலே வருகிறதை கண்டு அவன் ஓடி வரல, ஆனா யார் ஓடி போனா? தகப்பன் ஓடி போய். அல்லேலூயா. அவன் கழுத்தை கட்டி கொள்ளவில்லை, ஆனால் தகப்பன் கழுத்தை கட்டி கொண்டு. அவன் முத்தம் செய்யவில்லை, ஆனால் தகப்பன் என்ன செய்யறாரு? முத்தம் செய்து. அல்லேலூயா. இதான் தகப்பனுடைய அன்பு. அல்லேலூயா. நம்முடைய நலனிலே, நம்ம வாழுவதிலே, நம்ம நல்லா இருப்பதில் அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்ப நம்ம திரும்பி வருவோம் என்ன செய்யறாருங்க? பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆக தேவனிடத்துல திரும்பும் பொழுது, பரம தகப்பனிடத்துல திரும்பும் பொழுது அவர் எப்படி பண்றாருங்க? அவர் நல்ல ஒரு சந்தோஷமுள்ள ஒரு தகப்பனாக அவர் மாறிவிடுகிறார். ஆக 7 காரியங்களை சொன்ன. முதல்ல என்ன சொன்ன? இரக்கமுள்ளவர் தகப்பன். அடுத்தது சுமக்கிறவர் தகப்பன். அடுத்தது சிட்சிக்கிறவர் தகப்பன். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன், புத்திமதிகளை சொல்லுகிறவர் தகப்பன். அடுத்தது ஜெபிக்கிறவர் தகப்பன். அடுத்தது பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர் தகப்பன். கடைசியாக மனதுருகி அவங்க நல் வாழ்க்கையில் அக்கறை கொள்ளுகிறவர்
தகப்பன். ஆக இப்படிப்பட்ட தகப்பன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அன்பை புரிந்து கொண்டு அவர் அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது நம்மை வாழ வைப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நல்ல வசனங்களுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.